ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். இன்றைக்கி என்னுடைய டே ரொட்டீன் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுவும் மதியத்துக்கு மேலே 3 மணிலேருந்து நைட் 8 9 மணி வரைக்கும் என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறது தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதியம் சாப்பிட்டு ஒரு 2 மணிக்காட்ட சாப்பிட்டு மேலே வந்தேங்க. நானும் தம்பியும் மேலே முதல்ல நாங்கள் வளர்க்குற குட்டி தொட்டியில் இருக்கிற 3 மீனுக்கு ஃபஸ்ட்டு தீனி போட்டோம். அது ரொம்ப பசியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால அதுக்கு ஃபஸ்ட்டு தீனி போட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க மற்ற வேலையவே ஸ்டார்ட் பண்ணேன். மேலேருந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு மடித்து வச்சுருந்தேன். அதையெல்லாம் எடுத்து பீரோக்குள்ளே வச்சுட்டு அந்த டேபிளை க்ளீன் பண்ணிவிட்டு மினி பிளான்ட் வச்சுட்டேங்க. மினி பிளான்ட் வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றினேன். அந்த இடத்துல கொஞ்சம் சன்லைட் வரும். ஒரு 4 o'clockங்கும் போது சன்லைட் நல்லா வரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதான் அங்கே கொண்டாந்து வச்சேன். கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் இருக்கட்டும்ன்ட்டு. அதுக்கப்புறமா நானும் தம்பியும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். பாப்பாங்களாம் ஸ்கூலுக்கு போனதுனால தம்பி என் கூட தான் சேர்ந்து விளையாடுவான். நானும் தம்பியும் கொஞ்சம் நேரம் விளையாடுவோம். அவனும் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் ஸ்கூலில் சேர்த்திட போகிறோம். அதுக்கப்புறம் எனக்கு தான் போர் அடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போதே டைம் 3:30 ஆயிடுச்சு. சரி 4 o'clock பாப்பா வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் கீழே போயிட்டோம். கீழே போன கொஞ்ச நேரத்துலேயே பாப்பா வந்துட்டா. பாப்பா வந்ததையுமே அவளை ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு அவளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு மாமனார் மாமியாரோட மேலே ஹாலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா கீழே ஹால் ரொம்ப சின்னது, மேலே ஹால் பெருசு. ஸோ மேலே தான் குழந்தைங்க எல்லாத்தையுமே விளையாடுறதுக்கு விடுவோம். ஸோ அதனால் மேலே அனுப்பிச்சி வச்சுட்டு நானும் அக்காவும் கிச்சனுக்குள்ளே போகும்போதே டைம் 7 o'clock ஆயிடுச்சு. சரி கிச்சனுக்குள்ளே போயிட்டு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் சரி கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சிடலாம், இட்லி ஊற்றிட்டு கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அக்கா கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சுட்டு நான் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பாத்திரமெல்லாம் விளக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இட்லி ஊற்றி வச்சுட்டு பாத்திரமெல்லாம் விளக்கறக்கு ஆரம்பிச்சிட்டோம். கிச்சனை கையோடு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கிச்சன் க்ளீனாக இருக்கும். கையோட சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டோம். வெயில் ஆரம்பிச்சிருச்சுங்க. வெயில் ஆரம்பிச்சிருச்சு. நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வரும். ஸோ அதனால் ஹெல்த் மேலே நல்லா கேர் எடுத்துக்கோங்க. இந்த டைமில் தான் அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகும், நல்லா வேர்க்கும். இந்த டைமில் அதிகமாக ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இல்லைன்னா நிறையா பிம்பிள்ஸ் வர்றக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஃபேஸ் வாஷ் அதிகமாக பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 டைமாவது ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அந்த வேர்வைனால் இருக்கிற அந்த கிருமிகள் எல்லாமே போயிடும். நிறையா தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். தண்ணி குடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு தண்ணி தயவு செஞ்சு குடிக்காதீங்க. இப்படி தாங்க எங்கள் மாமா பையன் அதிகமாக ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடித்தான். ஃப்ரிட்ஜ் வாட்டர் அதிகமாக குடிக்கிறதுனால தொண்டையில் அவனுக்கு ஹெவியாக புண்ணாயிருச்சு. தயவு செஞ்சு அதனால் ஃப்ரிட்ஜ் வாட்டரை தொட்டு கூட பார்க்காதீங்க. உங்களுக்கு கூலிங்காக வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா பானையில் தண்ணி பிடிச்சி வச்சு அந்த பானை தண்ணி குடிங்க. சில்லுன்னு இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்னுடைய விலாக் இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.